இயக்குனர், திரைப்பட நடிகர், சமூக செயற்பாட்டாளர், நண்பர் கவிஞர் கவிதா பாரதி அவர்கள் 3லே ஒரு அருமையான ஒரு பதிவு போட்டிருந்தார். சாதி தலைவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்ட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அருமையான பதிவு. அந்த பதிவின் அடிப்படையில் தான் நான் இப்போ பேச போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சாதி தலைவர் எப்பயுமே அந்த சாதி முன்னேற்றம்ங்கிறது அவங்களோட நோக்கமா இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு பின்னாடி ஒரு 10,000 பேர் இருக்கான், 1,00,000 பேர் இருக்கான், 10,00,000 பேர் இருக்கான்ட்டு ஒரு கணக்கு காட்டி, அதன் மூலமாக ஒரு அரசியல் கட்சியில போய் பேரம் பேசுவாங்க. நான் சொன்னேன்னா இவங்கலாம் ஓட்டு போடுவாங்க. அதனால எனக்கு நீங்க இந்த அமௌண்ட் குடுங்க அப்படின்னு பேரம் பேசுவாங்க. ஆனா எனக்கு இத ஃபேவரா பண்ணி குடுங்க. பண்ணி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லி இவங்கலாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாரு. அல்லது எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு குடுங்க, ஒரு எம்பி சீட்டு குடுங்க அப்படின்னு பேரம் பேசுவாரு. ஆக தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக தான் தன் சாதிக்காரர்களெல்லாம் அவர் கணக்கு காட்டுவாரு. அந்த எண்ணிக்கை காட்டுறதுக்காக தான் அவர் சாதி தலைவரா இருக்கிறது. எல்லா சாதியிலயும் பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க. அந்த பணக்காரர்கள் தான் சாதிக்காரன் தானேன்ட்டு ஏழைக்கு ஒரு பெண் கொடுக்கவோ அல்லது பையனை கொடுக்கவோ பண்ண மாட்டாங்க. ஒரு சம்மந்தம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதேமாரி ஒரு ஏழை கல்விக்கு ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கான வசதி இல்லாம இருப்பாரு. இப்ப சாதி தலைவர் "ஐயோ! நீ கஷ்டப்படுற, உன் பிள்ளைக்கு நான் படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ட்டு" வரமாட்டாரு. "ஐயோ! நம்ம சாதிக்காரன் பாரியா, ஏழையா இருக்கிறான். நீங்க ஏழை பணக்காரன் பார்க்காதீங்க. நம்ம சாதிக்குள்ளே பொண்ணு குடுத்து பொண்ணு எடுக்கிறதுல இந்த மாரி பணக்காரன், ஏழைங்கிற வித்தியாசம் பார்க்காதீங்கன்ட்டு" எந்த சாதி தலைவனும் சொல்லப் போறது கிடையாது. புத்தி சொல்லப் போறது கிடையாது. அந்த சாதி தலைவர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அவன் நல்லா வசதியா தான் இருப்பான். ஏன்டா அவன் தான் இந்த பெட்டி வாங்குறதுக்கு தானே அவன் நடத்துறதே. ஏன்னா அவன் வசதியா இருப்பான். அதேபோல தங்கள் சாதி சார்ந்து ஆனா அவர் ஒரு தலைவரா இருப்பாரு. அவர் சுதந்திர போராட்டத்தில ஈடுபட்டவரா இருப்பாரு. ஆனா இந்த சாதியை சேர்ந்தவரா இருப்பார். அதனால அவரை முன்னிறுத்தி, அவருக்கு மாலை போட்டு, அவரை கொண்டாடி, அதன் மூலமாக தன் சாதி சார்ந்த மக்களை அப்படியே உணர்ச்சியை தூண்டிவிட்டு, அந்த சாதிங்கிற அந்த ஒரு உணர்வு குறையாம வச்சுக்கிட்டு, அதை வச்சு கல்லா கட்டுறது மட்டும் தான் அந்த சாதி தலைவரோட வேலையா இருக்கும். அதை புரிந்து கொண்டீர்கள் என்றால், அவர்கள் குடும்பத்தில இருக்க பிள்ளைகளை நல்லா கல்வி கொடுத்து, அவர்களை நல்ல முன்னேற்றி, நல்ல ஒரு வேலைக்கு கொண்டு போயி, ஏன்னா ஒரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு காதல்னு கூட வரும். காதல்னு வந்தாலும் வீட்ல பிள்ளைகளோடயே பேசி, "என்னப்பா இதா ரைட்டு இது சரி, இது தப்பு" அப்படின்னு பேசி, "இல்ல ரைட்டு உனக்கு இதான் விருப்பமா? ரைட்டு நீ பண்ணிக்கோ. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட முக்கியம்." அப்படிங்கிற மாரி முடிவெடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த சாதி தலைவர்கள் சொல்றத, தூண்டுறத நம்ம நம்பிட்டு, அதுக்காக புள்ள கையில அருவாள குடுத்து விட்டு, கடைசியில மொத்த குடும்பமும் ஜெயில்ல உட்காந்து களி தின்னுக்கிட்டு 2 நாளைக்கு பேசுவாய்ங்க இந்த விஷயத்த. அடுத்த நாள் இன்னொரு பிரச்சனைய பேசிட்டே போயிட்டே இருப்பாய்ங்க. ஆனா இந்த குடும்பம் மட்டும் ஜெயில்ல உட்காந்து களி தின்னுட்டு அடுத்த தலைமுறையே நாசமா போயிருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த சாதி தலைவர்கள் பேச்செல்லாம் நம்பிட்டு கெட்டு சீரழியாங்க. நன்றி, வணக்கம்.